ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டியாக கிராமத்து ஸ்டைலில் எப்படி கருவாட்டு குழம்பு வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி சால கருவாடு தான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி கருவாடு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம். அதுக்காக கருவாடு நான் எப்படி வச்சுக்கேன்னு பாருங்கள். கருவாடு வாங்கிட்டு வந்ததுமே நல்லா ஒரு பேப்பரில் சுற்றி கவர் பண்ணிவிட்டு ஒரு கவரில் போட்டு டைட்டாக கட்டி வச்சிட்டோன்னா அதோட ஸ்மெல்லு நம்ம வீட்டுக்கு வராமல் இருக்கும். இல்லைனா ரொம்ப ஸ்மெல் அடிக்கும் நீங்கள் ஓப்பன்லலாம் வச்சுட்டிங்கன்னா. அதே மாதிரி கருவாடு வாங்கும் போதும் நல்லா காஞ்ச கருவாடாக பார்த்து வாங்கணும். ஈரமான கருவாடாக இருந்ததுன்னா சீக்கிரமாக அதில் பூச்சி வந்துடும். க்ளீன் பண்ணும் போதும் பிஞ்சு பிஞ்சு வரும், நல்லா இருக்காது. இது நல்லா காஞ்சிருக்கு. இப்போ இந்த மாதிரி கைகளாலே அதில் உள்ள செதில்கள் எல்லாமே நம்ம எடுத்து விட்டுறலாம். ஒரு சில கருவாடில் இந்த செதில்கள் எல்லாமே எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் இதில் செதில் எல்லாமே இருக்காதனால நான் அந்த மாதிரி க்ளீன் பண்ணியே பாருங்கள். இந்த மாதிரி கைகளால் எடுத்து விட்டாலே அது நல்லா வந்துடும். அப்படி ஒரு வேளை வரல அப்படின்னா நீங்கள் கத்தியால் கூட லைட்டாக சுரண்டிட்டு எடுக்கலாம். இந்த தலைப்பகுதியையும் பிச்சு எடுத்து வச்சிடலாம். இந்த சைடில் இருக்கக்கூடிய துடுப்பு மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த பகுதியும் எடுத்துகிட்டு இது குடல் பகுதியில் கொஞ்சம் கருப்பாக இருக்குது. இது நனைய போட்டு கழுவும் போது வந்துடும். இது நம்ம தண்ணியில் போட்டு கழுவும் போது இதில் இருக்க வெள்ளை வெள்ளையாக இருக்குது பாருங்கள், இந்த பகுதி எல்லாமே வந்துடும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கைகளால் க்ளீன் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஒரு கத்தி எடுத்து வச்சுட்டு நல்லா சுரண்டி இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும், வந்துடும். நல்லா காஞ்ச கருவாடாக இருந்ததுன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஈர கருவாடுனா கொஞ்சம் பிஞ்சு பிஞ்சு வந்துட்டுருக்கும். அதனால் கருவாடு வாங்கும்போது நல்லா காஞ்ச கருவாடாக பார்த்தே வாங்குங்க. இப்போ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போவே தண்ணியில் ஊற வைக்காண்டா நம்ம எல்லா கருவாடையுமே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு குழம்புல சேர்க்கறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். இப்போ எல்லாமே சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது நம்ம குழம்புக்கு கொஞ்சம் புளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கையளவுக்கு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் புளி எடுத்து வச்சிட்டோன்னா நல்லாயிருக்கும் குழம்பு. இப்போ இதை நனைய வச்சிடலாம். ஒரு பக்கம் புளி ஊறிட்டு இருக்கட்டும். அடுத்தது இதுக்கு தேவையான காய்கறியும் கொஞ்சம் சேர்க்க போகிறோம், அதையும் பார்த்துடலாம். நான் சின்ன சைஸில் 2 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு வாழைக்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 போல் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன சைஸில் ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்துடுங்க போதும். ஒரு முருங்கைக்காயும் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 5-6 பல் உடச்சி நம்ம தேங்காய் கூடால அரைச்சி விட போகிறேன். ஒரு சில பேர் பூண்டு வச்சு அரைக்க மாட்டாங்க, உங்களுக்கு பிடிக்காதுன்னா விட்டுருங்க. நான் பூண்டு வச்சு அரைச்சி விட போகிறேன். இப்போ சின்ன சைஸில் ஒரு தேங்காய் எடுத்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். அந்த சின்ன வெங்காயம் எல்லாமே தோல் உரித்து எடுத்து வச்சுட்டேன். பூண்டும் ஒரு 5-6 பல் உரித்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இது எல்லாமே மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட போகிறேன். இப்போ மிக்ஸியில் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம குழம்பு கரைக்கிறதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கேன். தக்காளி க்ளீன் பண்ணிவிட்டு தக்காளி ஒரு 2-3 பீஸாக வெட்டி இந்த பாத்திரத்திலே சேர்த்துடலாம். தக்காளி ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணணும் அப்படி அவசியம் இல்லை. ஏன்னா கைகளால் நல்லா இன்றைக்கி நம்ம மசிச்சு விட்டு தான் இதை கரைக்க போகிறோம். இந்த மாதிரி தான் குழம்பு வைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் அதிகமாக எண்ணெய் விட்டுலாம் தாளிக்கலாம் மாட்டாங்க, எதையும் வதக்க மாட்டாங்க. இந்த மாதிரி மண் சட்டியில் செய்வாங்க. நான் இன்றைக்கி மண் சட்டியில் செய்யலை. மண் சட்டியில் இந்த மாதிரி தேங்காய் எல்லாமே அம்மியில் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுட்டு தக்காளியை கைகளாலே போட்டு கரைச்சி வைப்பாங்க. இப்போ தேங்காய் வெங்காயம் எல்லாமே அரைச்சதை இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டேன். இது கூடால குழம்பு மசாலா நான் ஒரு 3.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு காரம் தேவை இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துடுங்க. இப்போ கரைச்சி வச்ச புளியையும் இது கூட சேர்த்துட போகிறேன். ஒரு டைம் புளி தண்ணியை நம்ம இதில் நல்லா கரைச்சி சேர்த்துட்டு 2வது ஒரு வாட்டி புளியில் தண்ணி விட்டு கரைச்சிட்டு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சிடலாம். மிக்ஸி ஜாரையும் க்ளீன் பண்ணி இதில் ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ உப்பு 1/2 ஸ்பூன் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா கருவாடு உப்பில் தான் பிரட்டி காய வச்சுருப்பாங்க. நம்ம முதலே உப்பு அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா குழம்பு கடைசியில் அதிகமாக உப்பு ஆகிரும். ஏன்னா குழம்பு கொதிக்கும் போது கருவாட்டில் உள்ள உப்பு எல்லாமே நல்லா இறங்கிரும். அதனால் எப்போவுமே கருவாட்டு குழம்புக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு முதல்ல நீங்கள் உப்பு சேர்த்து நல்லா கரைச்சிக்கிடுங்க. கடைசியில் குழம்பு ரெடி ஆகுற டைமில் நம்ம உப்பு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. இப்போது தக்காளியை நல்லா கைகளாலேயே பிசைஞ்சு விட்டுறலாம். தக்காளி கொஞ்சம் முழுசாக இருந்ததுன்னா எடுத்து அப்படியே வேஸ்ட்டாக வெளியில் போட்டுருவாங்க. இந்த மாதிரி கரைச்சி சேர்க்கும்போது தக்காளியோட சாறு எல்லாமே நல்லா குழம்போட சேர்ந்து வந்துடும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ தான் நம்ம புதுசாக குழம்புனே எல்லாருமே சொல்லி பழகிட்டோம். முன்னாடியெல்லாம் எங்கள் ஊர் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, கருவாட்டு கறி கூட்டிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. இதை நல்லா கலந்து அடுப்பில் எடுத்து வச்சுட்டு இதை கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா கருவாடு க்ளீன் பண்ண ஆரம்பிப்பாங்க.
இப்போ வந்து இதை ஸ்டவ் ஆன் பண்ணி நான் எடுத்து வச்சுட போகிறேன். இது வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். வச்சுட்டு இதை வந்து கொதிச்சுட்டு இருக்கட்டும். இனிமேல் இதுக்கு தேவையான காய்கறிகள் வந்து கட் பண்ணி இதில் சேர்க்கலாம். நான் இன்னுமே கொஞ்சம் இதில் தண்ணி சேர்க்க போகிறேன். நம்ம தேங்காய் எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால குழம்பு ஓரளவுக்கு திக்காக தான் இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதை வந்து ஒரு 20 நிமிஷம் வரைக்குமே நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். அந்த டைமில் வந்து நல்லா அது கொதித்து குழம்பு வந்து வற்றி வரும். அதனால ஓரளவுக்கு திக்கு வந்துடும். இப்போ வந்து கருவாட்டில் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். அது நனைஞ்சிட்டு இருக்கட்டும். குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க காய்கறிகளை துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துட்டு குழம்புல சேர்த்துடலாம். அதே மாதிரி கருவாட்டு குழம்புல வந்து குழம்பு ஓரளவுக்கு கொஞ்சம் கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடை அதில் எடுத்து சேர்த்தோம்னா அதுவும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து குழம்புல கத்திரிக்காய், வாழைக்காய், முருங்கைக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கேன். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட மாங்காய் இருந்தாலும் சேர்த்துடுங்க. அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு முருங்கைக்காய் எடுத்து வச்சுக்கேன். அதையும் இந்த ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு 2 கீறி சேர்த்துக்கிட போகிறேன். ஏன்னா இந்த மாதிரி காய்கறி எல்லாமே சேர்க்கும்போது அந்த கருவாடுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சில ஊர்களில் வந்து மொச்சப்பயிரெல்லாம் சேர்ப்பாங்க. எங்கள் ஊர் பக்கம் வந்து அது சேர்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி காய்கறிகள் தான் சேர்த்து அந்த கருவாட்டு குழம்போடு சேர்த்து வைப்பாங்க. இப்போ துண்டு கருவாடு இருந்ததுன்னா இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் குழம்பு வந்து வச்சதுக்கப்புறமா நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து குழம்பு லைட்டாக நுர கூடி வந்திருக்கு. இந்த டைமில் கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி எல்லாமே சேர்த்துட்டு நம்ம வந்து ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் ரொம்ப பொங்கி வராது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த கருவாட்டை அலசிடலாம். கருவாடு வந்து கொஞ்சம் ஊறி வந்திருக்கு பாருங்கள். அந்த மேலே கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக இருந்ததில் அது எல்லாமே வந்திருக்கு. நடுப்பகுதியில் குடல் கொஞ்சம் இருக்கும். அதையும் லேசாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 3 டைம் தண்ணியில் அலசினாலே போதும். கருவாடு வந்து நல்லா சுத்தமாக க்ளீன் ஆகிரும். அதுக்கப்புறமா நம்ம வந்து குழம்பு கொதித்ததும் இதை வந்து அதில் சேர்த்துடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்போ வந்து மண் சட்டியில் வச்சு விறகடுப்பில் வச்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் அம்மாவோட எங்கள் பாட்டி வைக்கிற குழம்பு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க வந்து இந்த காய்கறி கூடால நம்ம சக்கை கொட்டை கிடைக்கிற டைமில் வந்து அந்த சக்கைப்பழம் சாப்பிட்டதுக்கப்புறமா அந்த கொட்டை வந்து காய வச்சு வச்சுருப்போம் பாருங்கள். அதை தோல் எடுத்துட்டு அதை 2 துண்டாக கட் பண்ணி உள்ளே போட்டுருவாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் நமக்கு சக்கை கொட்டை வந்து எந்த டைம்லேயுமே கிடைக்காது. அந்த சீசனுக்கு தான் கிடைக்கும் இல்லையா, அந்த டைமில் அந்த மாதிரி வைப்பாங்க. உண்மையாகவே பாட்டி சமையலை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. யாருக்கெல்லாம் பாட்டி சமையல் பிடிக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ வந்து குழம்பு கொதிச்சிட்ருக்கு. நான் எடுத்து வச்சுருக்க கருவாடை இது கூடலாம் சேர்த்துக்கிட போகிறேன். கருவாடை பார்த்திங்கன்னா நல்லா சின்ன சின்னதாக தான் இருந்தது. ஒரு 20 கருவாடு இருந்து அதை நல்லா க்ளீன் பண்ணி சேர்த்தாச்சு. இப்போ வந்து குழம்பு பொங்கி வடியவும் கூடாது. நல்லா கொதித்து வற்றி வரணும். அதுக்கு நம்ம வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சைடில் நிற்கக்கூடிய அந்த நுரை மாதிரி இருக்கும். அதையெல்லாம் நல்லா கரண்டியால் எடுத்து உள்பக்கமாக விட்டுட்டு நம்ம வந்து மூடி போட்டு இதை மூடி கொதிக்க விடணும். அதுக்காக நம்ம வந்து கரண்டியை இந்த மாதிரி ஒரு சைடில் வச்சுட்டு நல்லா மூடி போட்டு வச்சிங்கன்னா கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கிறதுனால பொங்கி வராமல் நல்லா கொதிச்சிட்ருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது. தீ வந்து ஸ்டவ்வில் ஒரு மீடியம் அளவுக்கு வச்சுருங்க. இப்படியே வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு விட்டுறலாம். நான் வந்து முதலே மிளகாய் சேர்க்க மறந்துட்டேன். அதனால் 2 மிளகாய் சேர்த்துட்டு அப்படியே மூடி போட்டு கொதிக்க விட போகிறேன். இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். இதில் வந்து கொஞ்சம் பச்சை கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். ஏன்னா நம்ம தாளிக்க போகிறதில்ல. வந்து இப்போ காய்கறி எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி வைக்கக்கூடியதும் ஒரு முறை இருக்குது. இது வந்து கிராமத்து ஸ்டைலில் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது தான். இப்போ ஓரளவுக்கு குழம்பு வந்து கொஞ்சம் வற்றி வந்திருக்கு. ஆனால் இன்னுமே கொஞ்சம் திக்காகணும். இந்த டைமில் வந்து நம்ம உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால நான் இன்னொரு 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட போகிறேன். எப்போவுமே குழம்புக்கு வந்து உப்பு கடைசியில் தான் கொஞ்சம் நம்ம கவனித்து பார்த்து சேர்க்கணும். முதலே மொத்தமாக சேர்த்துட்டோன்னா ஒரு டைமில் அதிகப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கம்மியாக இருந்தால் பிரச்சனை இல்லை, சேர்த்துக்கிடலாம். அதிகமானால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா மூடி போட்டு வச்சிடலாம். மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுருவோம். நல்லா திக்காக வரும். இன்றைக்கி கருவாட்டு குழம்பு கூடால ஆம்லேட் போட்டு சாப்பிட போகிறோம். 2 பல்லாரி வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஒரு மிளகாயும் கட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 3 முட்டையும் அடித்து சேர்த்துட்டேன். இந்த மாதிரி நல்லா அடித்து நுர வர மாதிரி அடித்து கலக்கிட்டோன்னா ஆம்லேட் வந்து நல்லா புசு புசுன்னு வரும். அதுவும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ குழம்பு பாருங்கள் நல்லா திக்காகவே வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த டைம்லேயே நான் லைட்டாக கருவேப்பிலை தூவி விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிட போகிறேன். அப்படியே வந்து ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அந்த சட்டியோட சூட்லேயே அது வந்து நல்லா உறைஞ்சி வரும் குழம்பு. இப்போ ஒரு பக்கத்தில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசை சட்டி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம ஆம்லேட் போட்டு எடுத்துடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். கருவாட்டு குழம்போட முட்டைலாம் அவிச்சு சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த கிராமத்துலலாம் முன்னாடி இந்த ஃபுல்லாகவே ஆம்லேட் எல்லாமே சேர்க்க மாட்டாங்க இல்லையா, முட்டையை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த குழம்பு கொதிக்கும் போதே அது கூடவே சேர்த்து வேக விட்டுருவாங்க. அதுவும் நல்லா குழம்பு ரெடி ஆகும்போது முட்டையும் நல்லா வெந்து வந்திருக்கும். அதுக்கப்புறமா முட்டையை தனியாக எடுத்துட்டு
தோடெல்லாம் உடைச்சிட்டு சேர்த்து வச்சு சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஆம்லேட்டும் ரெடி ஆகிட்டு பாருங்கள். நல்லா சூடான சாதத்தில் அப்படியே கருவாட்டு குழம்பையும் விட்டு அது கூட ஆம்லேட் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை விடையும் இந்த குழம்பு வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிராமத்து ஸ்டைலில் கொஞ்சம் கூட எண்ணெயே இல்லாமல் சூப்பராக கருவாட்டு குழம்பு ரெடி பண்ணியிருக்கோம். யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸையும் பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.